ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது மிக முக்கியமான தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் தை மாதம் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கையினால் ஜனவரி 25 தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். இதை ஜோதிடர்களே அடித்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த பொன்னான பலனை தான் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் நடக்குது. நடுவில் சிவன்மலை உத்தரவுன்னு நான் ஒரு இது சொன்னல, அது என்னன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதையும் சொல்கிறேன். சிவன்மலை உத்தரவு பெட்டிங்கிறது சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பெட்டி. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் முருகனே உத்தரவு கொடுப்பாரு, இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யுங்கன்னு. அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பெரும்பாலும் நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்தை முன்கூட்டியே நாம் தெரிஞ்சு அதில் கவனமாக இருக்கணும். எப்படி முருகன் நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அதே போல தான் நம்மளுடைய கிரகங்களுடைய மாற்றங்கள், சேர்க்கையானது நமக்கு இதெல்லாம் நடக்கும், ஸோ இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னேன். சுழற்றி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சிவனுடைய உத்தரவுனால அடுத்த சில நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இனிதே ஆட்டமாக ஆரம்பமாகுமா, இல்லை இன்னும் உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பமாகலையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கூட சனியும் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு கூட்டணி சேர்ந்து சந்திரனும் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. ஆக்சுவலி கிரக மாற்றங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கு, நடக்க போகிறதும் இருக்குது. ரெண்டையுமே உங்களுக்கு ஆங்கில தேதிப்படியே சொல்கிறேன். ஸோ கிரக மாற்றங்களையும் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஜனவரியுடைய 14 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் ஜனவரி 18 அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் ஜனவரி 13 அன்னைக்கு ராசியில் புதன் வக்ரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஜனவரி 19 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த கிரக மாற்றங்கள். நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் 2 இருக்குது. நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களில் ஒன்று ஜனவரி 28 அன்னைக்கு நடக்க போகுது. அது தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் பிப்ரவரி 5 அன்னைக்கு ஒன்று நடக்க போகுது. அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களால் பேச்சு திறமை வளர்த்து கொள்ளும். எந்த அளவுக்கு பேச்சு திறமையை வளர்த்து கொண்டு செயல்படுறீங்களோ அந்த பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்க போகுது.
போட்டிகளில் ஈடுபடலாம். அதில் நீங்கள் ஈடுபடும்போது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அதனால் மற்றவர்கள்கிட்ட நீங்கள் எதையும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்யணும். அப்போ தான் நல்லபடியாக நடக்கும். எதுவுமே பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே. பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சொதப்போம். அதனால் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் போட்டிகள்லாம் நீங்கி விருத்தியானது அடையும். பொருட்களை நீங்கள் வெளியூர்களுக்கு தொழில் ரீதியாக அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். அது நல்லா பேக் பண்ணியிருக்கணும். கரெக்டான அட்ரஸ் போட்டிருக்கிறீங்களான்னு செக் பண்ணணும். கரெக்டாக அனுப்புகிறோமாங்கிறத எல்லாமே பார்க்கணும். இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க உங்களை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கவனத்தோடு பழகிறது நல்லது. முக்கியமான விஷயங்களை எதையும் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு உத்தியோகத்தில் இருக்கிறது நல்லது. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால அது காரியம் உங்களுக்கு வெற்றி ஆகாது. ஸோ அதனால் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புரிதலானது ஏற்படும். அதை விட எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அந்த செலவுகள் உண்டாகிறத நல்லா பார்த்து குறைச்சி கொள்ளுங்க. இல்லைனா எல்லாமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். மொத்தத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. திட்டமிடாமல் செயல்பட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அப்புறம் விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா எல்லாத்தையுமே எளிதாக உங்களால் செய்து முடித்து வெற்றியானது காண முடியும். சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும். அதனால் சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்து பண்ணுவது நல்லது. இது பெண்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எல்லாரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சிலரோடு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்வது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனது தானாகவே சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிக்கணும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. ஸோ தொழிலில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறதுனால அரசியலில் இருக்கிறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். போட்டிகளில் ஈடுபடலாம். அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விசாகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடணும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் உங்களுக்கு கூடும். அதனால் கெத்தாக செயல்படுங்க. அப்புறம் அனுஷமில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் கிடைத்து எல்லாமே முன்னேற்றமாக அமையும். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்க இதில் பிறந்தவங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலையும் ஈடுபடணும். சந்திரன் சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவு உண்டாகும். செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.